வெல்கம் டு விஓடி ஃபிலிம்ஸ். படத்தோட மொதல் சீன்லேயே ஒரு பெரியவர் ஒருத்தர் லோக்கல்ல இருக்கிற சின்ன கடைக்குள்ள போறாரு. அவர் போய் அங்க உள்ள சரக்கு பாட்டிலாம் எடுத்து அவர் கோட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்க கண்ணாடி கதவுக்கு வெளியே நின்று ஒரு பையன் வித்தியாசமா இவரை பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் கண்ணு அப்படி ப்ளூ கலர்ல இருக்கு. பாட்டில தூக்கி கோட்டுக்குள்ள சொருவினாலு அங்கிருந்து ஒரு சின்ன பபிள் கம்மை மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்கு 5 ரூபாய் கொடுத்துட்டு வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்தப்பதான் அந்த கடைக்காரம்மா பார்க்காங்க பாட்டில்களை காணும். அட பாவி மக்கா அப்படின்ட்டு இவங்க வெளியே ஓடி வந்து தப்பிச்சு ஓட பார்த்த இவங்களை மறிக்க கீழே இறங்கி வந்த அந்த பையன் அதே வினோதமான ப்ளூ கலர்ல மின்ற கண்களால இவங்களை பார்க்க சட்டுன்னு ஒரு துப்பாக்கி எடுத்து அவங்களை மிரட்டுறான். அந்த அம்மா கேட்காம முன்னாடி வரவும் டம்மன அவங்கள சுட்டுட்டு அங்க உள்ள கார்ல ஏறி ஓடிடுறான். அந்த அம்மா போடுற கூச்சலை கேட்டு அங்க ரோந்து பண்ணில அந்த போலீஸ்காரன் ஓடி வந்து பார்த்து என்னன்னு கேட்க துப்பாக்கியால சுட்டாம்பா அப்படின்னு வயிற்ற பிடிச்சிட்டு கிடக்காங்க. பார்த்தா குண்டு காயமே இல்ல. என்னம்மா கதை விடுறீங்களா அப்படின்னு பார்த்தா அப்பதான் நமக்கு புரியுது இந்த பையன் கையில வெறுமனே துப்பாக்கி மாதிரி வச்சு இவங்களை மிரட்ட தான் செஞ்சிருக்கான். ஆனா இவனோட சக்தியால அவங்க கண்ணுக்கு அது உண்மையான துப்பாக்கி மாதிரியும் அவன் சுட்ட மாதிரியும் ஃபீல் ஆயிருக்கு. அவங்க களவாண்டு போறாங்க பிடிங்க அப்படின்னு இந்த அம்மா கத்தவும் போலீஸ்காரன் பின்னாடி அவங்களை துரத்திட்டு போறான். அப்ப அவன் கூட இருந்த அவனோட அப்பா நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனா அந்த போலீஸ்காரன் இந்த காரை மட்டும் பார்க்க வச்சிடாத, இந்த காரை நம்ம திருடிட்டு வந்திருக்கோம், அதை அவன் பார்த்துட்டா நம்ம எங்க இருக்கங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கவும் இந்த பையன் அவனோட பவரை யூஸ் பண்றான். கண்ணு ப்ளூ கலர்ல மினுங்குது. சட்டனி உங்களோட கருப்பு கலர் ஜீப் காரு ஒரு வெள்ளை கலர் ரேஸ் கார் மாதிரி போலீஸ்க்கு தெரியுது. போலீஸ் சேர்ந்து பதறி அடிச்சு ஓடிக்கிட்டு இருக்க நம்ம பயல அவன் அப்பாட்ட இந்த மாதிரி சின்ன சின்ன திருட்டுகளை பண்ணி நம்ம என்னைக்கு முன்னேறது, பெருசா ஏதாவது பேங்க்ல போய் கொள்ளையடிப்போம்பா, வெறும் பேப்பரை காமிச்சு அது $1 மில்லியன் செக்குன்னு என்னால நம்ப வைக்க முடியும் அப்படிங்க. தம்பி அந்த மாதிரி பெரிய வேலை எல்லாம் பார்த்து விடாடே, அப்படி பண்ணிட்டுனா $1 செலவழிக்கிறதுக்குள்ள அவங்க நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்க. எவங்கப்பா அப்படின்னு கேட்டா அதை பத்தி இப்ப பேச நேரம் இல்ல, அவங்ககிட்ட மாட்டுனா உன்னை லேப்ல தூக்கிட்டு போயிட்டு உன்னை லேப் லாட்டு மாதிரி வச்சு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனாலதான் நமக்குன்னு சில ரூல்ஸை வச்சிருக்கோம், அந்த ரூல்ஸை மதிச்சு நடப்போம், இப்போ இங்கிருந்து ஓட்டத்தை பிடிப்போம் அப்படின்ட்டு ஆக்சிலேட்டரை போட்டு அழுத்துறாரு. போலீஸோ விடாம பின்னாடி துரத்திட்டு வந்துட்டு இருக்க நம்ம பைய இதுக்கு மேல பொறுக்க முடியாது அப்படின்னு பின் சீட்டுக்கு போய் அந்த போலீஸ்காரனை பார்த்து அப்படியே குரூரமா முறைக்கான். அவனோட பவர்னால திடீர்னு அந்த இடமே மேகமூட்டமா மாறி வானத்துல ஒரு பயங்கரமான ஆலங்கட்டி மழை ஒண்ணு உருவாகுது. பெரிய பெரிய சைஸ்ல ஐஸ் கட்டி வில பதறி போன அந்த போலீஸ்கார வண்டியை எப்படி ஓட்டுன்னு தெரியாம அப்படி இப்படி திருப்ப வண்டி கவுந்துருது. இவங்க சல்லுன்னு எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. கவுந்தடிச்ச கார்ல இருந்து எந்திரிச்சு வந்த போலீஸ்காரரு வானத்தை பார்த்தா சூரியன் ஈன்னு பல்ல காட்டி இழிக்குது. இங்க எப்படியா ஆலங்கட்டி மழை வந்துச்சுன்னு குழம்பி போய் நிக்காது. இந்த வீடியோ எப்படியோ சேரக்கூடாத ஒரு ஆள் கையில போய் சேர்ந்துருது. அது லேப்டாப்ல பார்த்துட்டு இருந்த ஒரு லேடி உடனே ஹெலிகாப்டர் ரெடி பண்ணுங்க அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்றா. அப்படி ஒரு வித்தியாசமான பவர் கொண்ட பயல விரட்டி தேடுற ஒரு வினோத குரூப் பத்தினதான் அந்த படம். அவனை ஏன் தேடுறாங்க, எதுக்கு தேடுறாங்க, அவன்கிட்ட இருக்கிற அந்த சக்தி அவனுக்கு எப்படி கிடைச்சதுங்கிறதான் கதையில பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துடைய பெயர் அவேர்னஸ். அடுத்த சீன்ல காமிக்காங்க இந்த அப்பாவும் பையனும் ஊருக்கு வெளியே இருக்கிற கரையொதுங்கி இருக்கிற ஒரு பாலடைஞ்ச போட்டுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்களே கோழிகளெல்லாம் வளர்த்து அதோட முட்டை எடுத்து பொறிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு அவங்க பையனுக்கு பிறந்த நாள் போல இருக்க கோழி முட்டை எடுத்து ஆம்லேட் போட்டு அதை பர்த்டே கேக் மாதிரி வச்சு இவனுக்கு ஹாப்பி பர்த்டே விஷ் பண்றாரு. இன்னைக்கு என்னோட பிறந்த நாள், நான் போய் வெளியே கேம் சென்டர்ல விளையாண்டு வரேன்னு கிளம்புறான். உடனே அவனை தடுத்து நிப்பாட்டுற அவரு நீ வெளியே போற ரிஸ்க், நமக்கான ரூல்ஸை மதிச்சு நட அப்படிங்காரு. ஆனா பல வருஷமா அந்த போட்டுக்குள்ளே வாழ்ந்து கடுப்பான அவனோ கொஞ்சமாவது நார்மல் லைஃப் நானும் வாழணும்னு ஆசை இருக்காதா அப்படின்ட்டு கேம் விளையாட போறேங்க. ஆனா இவன் போகக்கூடாதுன்னு இவங்க அப்பா தடுத்து நிப்பாட்ட கடுப்பான அவன் அங்க வச்சிருக்கிற கராத்தே வீரர்கள்லாம் பயிற்சி எடுக்கிற ஒரு கட்டையை போய் மாங்கன்னு அடிக்கான். அவன் கோவத்தெல்லாம் அதில் வெளியே காமிச்சிட்டு நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க நான் போறேன்னு சொல்லிட்டு கதவை திறந்து ஊருக்குள்ள போயிடுறான். இந்த பக்கம் ஒரு காபி கடையில இவங்களை துரத்திட்டு வந்த போலீஸ்காரன் உட்காந்து அந்த காஃபி கடைக்காரர்கிட்ட கதையை சொல்லிட்டு இருக்கான். நான் ஓட்டிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஆலங்கட்டி மழை வந்துச்சு, அதுலதான் நானே கவுந்து விழுந்தேன், ஆனா சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்தா மழைய பெய்யலப்பா அப்படிங்க. அனாமத்துக்கு எல்லாரும் இவனை இப்போ கிறுக்க நினைச்சு இவனை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க போலக்க இங்க வந்து புலம்பிக்கிட்டு இருக்கான். ஆனா இவன் புலம்பல் எல்லாம் அங்க பக்கத்துல டேபிள்ல உட்காந்து கண்ணாடி போட்ட ஒரு மாமா கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்பதான் அந்த போலீஸ்காரன் சொல்றான் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜே இப்போ இல்ல, அந்த பையனையும் அவனோட அப்பாவையும் ஏதோ ஒரு குரூப் தேடுது போல இருக்க, அவங்க தான் அந்த ஃபுட்டேஜை எடுத்துட்டு போயிட்டாங்க. அதை கேட்ட உடனே இந்த மாமா அவனை அப்படியே கூர்ந்து பாக்காரு. பியர் பாட்டில் எடுத்து வாயில ஊத்த போனவன் சட்டுன்னு ஹார்ட் அட்டாக் வந்து கீழே விழுந்து செத்துறான். அவர் நீட்டா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இந்த பக்கம் நம்ம பையன் அவங்க அப்பா வாழ்ற அந்த போட்ல சாயங்கால நேரம் போல ஒரு 5-6 கெட்டவங்க கையில நவீன ரக துப்பாக்கிகளோட உள்ள ஊடுறாங்க. அங்க தனியா தண்ணியா போட்டுட்டு இருந்த நம்ம பையலோட அப்பாவை பிடிச்சு ரவுண்ட போட்டுருந்தாங்க. பார்த்தா அந்த வில்லன் லேடி அங்க வந்து நிக்கா. நேத்து நீங்க பண்ண திருட்டுனால அந்த நியூஸ் வெளியே பெருசா பரவிட்டுடே, நல்ல வேலை, அதனாலதான் ஏஜென்சியால உன்னை கண்டுபிடிக்க முடிஞ்சதுங்க, நீங்க இன்னமா உங்க கூட்டத்தை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க வெளியில இருக்கிற கடைசி பெர்சீவரை பிடிக்கிறவரை எங்க கூட்டம் ஓயாது அப்படிங்க. அதுலயும் இப்போ ஒரே ஒரு பெர்சீவர் மட்டும் தான் சுத்திட்டு இருக்கானா, அவனை பிடிச்சிட்டுனா எல்லாமே சோழி முடிஞ்சிடுங்க. பிறகு இவரை மிரட்டி அவருடைய பையன் எங்க இருக்கான்னு விசாரிக்காங்க. தலைவர் சொல்ல மாட்டுக்காரு. ஆனா அந்த கூட்டம் நம்ம பயலோட காரு ஒரு கேம் சென்டருக்கு வெளியே பார்க் பண்ணிருக்கிறத எப்படியோ கண்டுபிடிச்சிடறாங்க. அவன் அங்கதான் இருப்பான், வாங்க அங்க போவோம்னு சொல்லிட்டு இவரை விட்டுட்டு போயிடுறாங்க. அங்க கேம் சென்டர்ல இந்த கெட்டவங்க கூட்டம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம மாமா அங்க சுத்திட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா கெட்டவங்க அங்க கையில துப்பாக்கியோட உள்ள வர நைஸ் போல உள்ள புந்த மாமா அந்த கெட்டவங்க எல்லாம் அடிச்சு மலத்துறாரு. அடிச்சு மலத்தின ஒருத்தனோட வாக்கி டாக்கி எடுத்து அவங்க குரூப்ட்டே நான் இங்கே தான் இருக்கேன், முடிஞ்சா என்ன பிடிங்கன்னு சொல்லிட்டு அதை தூக்கி வீசிடுறாரு. இல்ல அந்த கடைசி பெருசிவர் உள்ள இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த டீமே அவனை பிடிக்கிறதுக்காக உள்ள அனுப்புறாங்க. அப்ப உள்ள வந்த ஒருத்தன் அந்த பெருசிவரை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு துப்பாக்கியால சுடுறான். ஆனா ஒரு குண்டு அவன் மேல படமாட்டுக்கு. பார்த்தா நம்ம மாமா அவனுக்கு பின்னாடி இருந்து அவர் பவரால இவர்
முன்னாடி போற மாதிரி அவன் கண்ணுக்கு தெரிய வச்சிருக்காரு. இவர் இப்படி பண்றத நம்ம பையன் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்க அங்க செவுத்துக்கு பின்னாடி ஒளிஞ்ச மாமா நம்ம பையன் மேலயும் அவர் பவரை யூஸ் பண்றாரு. அப்ப சடான பின்னாடி ஒரு இரும்பு முகமுடியா அவர் மண்டையில மாட்டி விட்டுதான் ஒரு கெட்டவன். அந்த இரும்பு முகமுடி மாட்டவும் அவரால் அவர் சக்தியை பயன்படுத்த முடிய மாட்டேங்குது. அப்ப சடான அங்க வந்த 2 பேரை நீங்க சேஃபா இல்ல இங்க கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை இழுத்துட்டு போறாங்க. இங்க மாமா மூஞ்சில முகமுடி போட்டாலும் அவருடைய கராத்தே ஸ்கில்லால வந்த எல்லாவனையும் அடிச்சு வீழ்த்திட்டு இவர் வெளியே ஓடி வராரு. அதுக்குள்ளயும் இந்த 2 பேரும் நம்ம பையல வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு வண்டியில ஏத்தி கூட்டு போயிடுறாங்க. அந்த வண்டிக்குள்ள இந்த வில்லன் லேடி இருக்கா. நீ உயிர் வாழணும்னா ஏன் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டு போயில வண்டிக்குள்ள ஏறவும் தான் பாக்கான். அவன் அப்பா அங்க மயங்கி கிடக்காரு. இல்ல யார்ல நீங்க அப்படின்னு இவன் திமிரவும் சட்டுன்னு அவன் கையா கால பிடிச்சு கட்டி சேர்ல உட்கார வச்சு அவன் மண்டையில அந்த இரும்பு முகமுடிய மாட்டி இவன் கழுத்துல ஊசிய குத்தி இவன் பிளட் சாம்பிள் எடுத்துறாங்க. அந்த லேடி சடார்னு யாருக்கோ போனை போட்டு இந்த பையனோட பிளட் சாம்பிளை அனாலிசிஸ்க்கு அனுப்பி வைக்கேன் சட்டுன்னு டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அங்க இவங்க வண்டி போயிட்டு இருந்த ரோட்ல எதிரில் வந்த மாமா அவருடைய பவரை யூஸ் பண்ணி அங்க வந்துட்டு இருந்த ஒரு ட்ரக்கை முன்னாடி வந்த ஒரு கார்ல இடிக்க வச்சு அப்படியே கவுந்தடிக்க வச்சிருக்காரு. அந்த ரோடே தீக்கிர பிளாக் ஆகி கிடக்கு. அப்ப இவங்க வண்டி எய்தாப்ல வந்துகிட்டு இருக்க வண்டியை ஓட்டின டிரைவரோ மேடம் ரோட்ல பெரிய ஆக்சிடென்ட் ஆகி பிளாக் ஆகி கிடக்கு அப்படிங்க. அந்த வில்லன் லேடியோ இது அந்த பெர்சிவர் பண்ற மாய இதை நம்பாத நீ நேரா நிப்பாட்டமா ஓட்டிட்டேரு அப்படின்னு சொல்லவும் வேற வழி இல்லாத அவனும் எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த ட்ரக்ல முற்ற மாதிரி வேகமா ஓட்டு போறான். பார்த்தா அங்க ஒண்ணுமே இல்லாத ஈஸியா கடந்து வந்துடுறான். அந்த பெர்சிவர் மாமா தான் இப்படி ஒரு மாயை உருவாக்கி வச்சிருந்திருக்காரு. அந்த வண்டி நேரா அடுத்த நாள் அதிகாலையிலே பென்டகான் மாதிரியான ஒரு ரகசிய ஆய்வு கூடத்துக்கு வருது. அங்க நம்ம பையல வச்சு ஆராய்ச்சி பண்ண ஒரு பல்டமண்ட டாக்டர் ஒருத்தர் இருக்காரு. நம்ம பையல கொண்டு போய் சேர்ல கட்டி போட்டு அவன் மண்டையில மாட்டிருக்கிற அந்த இரும்பு முகமுடியா கலத்துறாங்க. யார் நீங்க அப்படின்னு நம்ம பையன் கேட்கவும் அந்த வில்லன் லேடி என் பேரு டாக்டர் அட்ரியானா நாங்க உன்னை எதுக்கு பிடிச்சிட்டு வந்திருக்கோங்கிற உண்மையை இப்போ நாங்க உனக்கு சொல்றோம் அப்படின்னு முன்னாடி படம் போட்டு காட்டுறான். அதுல அவ உலகம் வர வர நாசமாயிட்டே போகுது. ஆனா ஒரு குரூப் ஆஃப் மக்கள் மட்டும் செல்வ செழிப்பா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் அவங்க ஒரு பொய்யை சொல்லி மக்கள் கண்ணுக்கு படாம அமைதியா மறைஞ்சு வாழ்றாங்க. அவங்கள தேடுற கூட்டம் தான் நாங்க. எங்க பேர் ஏஜென்சி. நாங்க தேடுற கூட்டம் அவேர்னஸ் அப்படிங்க. இது அவேர்னஸ் அப்படின்னு கேட்டா ஒன்ன மாதிரி சக்தி கொண்ட ஒரு கூட்டம் இந்த உலகத்துல ஒளிஞ்சிருக்கு. பெரிய பெரிய அரசியல்வாதிகள் எல்லாம் அவங்க தான் கண்ட்ரோல் பண்றாங்க. அந்த அவேர்னஸ் கூட்டம் அழியணும். அதுக்கு தான் எங்க ஏஜென்சி போராடுதுங்க. சரி அதுக்கு எதுக்குவே என்ன தூக்கிட்டு வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டா அந்த பெர்சிவர் மாமா உன்ட்ட வர்றதுக்கு முன்னாடியே நாங்க உன்ட்ட வந்த நாள் தாண்டே நீ இப்போ உயிரோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கவும் அவன் அலறி போயிடுறான். என்ன மேடம் சொல்றீங்க அப்படின்னு கேட்டா ஆமா அந்த அவேர்னஸ் குரூப்ல இருக்கிற கடைசி பெர்சிவர் அவன் தான். அது மட்டும் இல்ல ரொம்ப பவர்ஃபுல்லான பெர்சிவர். அவனை இவங்க ரொம்ப காலமா வேட்டையாட முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்க. ஆனா முடிய மாட்டுக்கு. அந்த பெர்சிவர் மாமா நம்ம ஹீரோவை அவனோட ஜாயின் பண்ண சொல்லி இவனை தேடிக்கிட்டு இருந்திருக்காரு. அப்படி ஜாயின் பண்ணலனா இவனை கொன்னே போட்டு வரான். ஆனா நம்ம டாக்டர் அட்ரியானாவோ இவனை இவங்க கூட சேர்ந்து வேலை பார்க்க கூப்பிடுறாங்க. உன்னால வேற எந்த மாதிரி மாயையெல்லாம் உண்டாக்க முடியும் எனக்கு பண்ணிக்காமி அப்படின்னு அவங்க கேட்க முதல்ல எங்க அப்பாவை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு அவன் கத்துறான். நான் ஒரு பீச்ல கையில ஜூஸ் கிளாஸ் வச்சுக்கிட்டு ஜாலியா இருக்கிற மாதிரி நீ ஒரு மாயை உருவாக்கு. அது நீ உருவாக்கி காமிச்சனா உங்க அப்பாவை ரிலீஸ் பண்றாங்க. அடுத்த செகண்ட் இவ ஏதோ ஒரு பீச்ல வெக்கேஷனுக்கு போன மாதிரி கையில ஜூஸ் கிளாஸ் வச்சுக்கிட்டு நிக்க. அசந்து போனவ பரவாயில்லடே உன்ட பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்க இருந்து கூட்டு போய் அவங்க அப்பா இருக்கிற ரூம்ல விடுறா. அவர் அப்படியே மலர்ந்து கிடக்காரு. இவன் பதறி போய் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தட்டி எழுப்பி விட எந்திரிச்ச உடனே ஏபா அட்ரியானா ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேட்கவும் அவ அரண்டுதான். என்னப்பா உனக்கு இவங்களை தெரியுமா அப்படிங்க. அழகாத தம்பி உங்க அப்பாக்கு என்னை எப்படி தெரியணும்னு உனக்கு தெரிஞ்சுக்கணும்னா அவரோட மைண்டுக்குள்ள போய் நீ பாரு உனக்கு எல்லா உண்மையும் தெரியுங்க. என்ன சொல்றீங்கன்னு புரியலையே அப்படின்னு இவன் சொல்ல இவனுக்கு மத்தவங்களுக்கு மாயையை உருவாக்குற சக்தி மட்டும் கிடையாது. யாரா இருந்தாலும் அவங்களோட மைண்டுக்குள்ள போய் கடந்த காலத்துல என்னவெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத பாக்குற சக்தியும் உண்டா. அதை கேட்ட அவன் அப்பா அவ சொல்றத நம்பாத உன்னை வச்சு அவங்க டெஸ்ட் பண்ண பாக்கங்க அப்படிங்க. ஆனா டாக்டர் அட்ரியானாவோ ஒரு போட்டோவை காமிச்சு இந்த லேடி யாருங்கிறத உங்க அப்பா மைண்டுக்குள்ள போய் பாரு அப்படிங்க. இவன் அப்பாவோ வேண்டாமா அவனை வேண்டாம் அதை மட்டும் பண்ணிடாத அப்படின்னு கெஞ்சி கேட்காரு. ஆனா அவன் பவரை யூஸ் பண்ணி மைண்டுக்குள்ள போயிடவும் சட்டுன்னு ஏதோ லேப்ல இருக்கிற மாதிரி இருக்கு. அங்க ஏகப்பட்ட பேர் உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. இவனோட அப்பா எங்க தெரியுறாரு. அவன் நேரா அங்க உள்ள ஒரு ரகசிய ரூமுக்குள்ள போறாரு. அங்க கியான்னு விளையாண்டுகிட்டு இருக்க நம்ம ஹீரோ சின்ன பயலா கிடக்கான். அவனை கையில தூக்கிட்டு இந்த ஆளு அங்க இருந்து ஓடி வராரு. அவரை தடுக்கிற 2-3 பேரு இவன் வான் பையன் கிடையாது இவனை விட்டுரு அப்படிங்க. அவங்களெல்லாம் தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோவை தூக்கிட்டு அவர் ஓடி வந்துடுறாரு. இதை பார்த்து ஷாக்கான ஹீரோ சட்டுன்னு அவர் மைண்டை விட்டு வெளியே வரவும் இவன் அப்பா அப்படியே மயங்கி விழுந்துடுறாரு. அப்படியே இவன் மூச்சரைக்க நின்னுகிட்டு இருக்க பின்னாடி வந்த டாக்டர் அட்ரியானா இவர் உண்மையிலே உன் அப்பா கிடையாது. ஒரு லேப்ல இருந்து உங்க அம்மாவை பிரிச்சு உன்னை தூக்கிட்டு போயிட்டாரு. ஆனா இன்னைக்கு உங்க அம்மா உயிரோட இருக்கலாம். அவங்கள கண்டுபிடிக்க என்னால உதவ முடியும் அப்படிங்க. அடுத்த சீன்ல இவ வேலை பார்க்குற அந்த ஏஜென்சியோட ஓனர் கூட இவன் நின்று பேசிக்கிட்டு இருக்கா. கையில ஒரு டேபு அதுல இவனை வச்சு டெஸ்ட் பண்ண ரிப்போர்ட் அதுல இவனுடைய நியூரல் ஆக்டிவிட்டி 204% இருக்கிறதா காமிக்கி. இதுவரை இவங்க பார்த்ததுலே ஹையஸ்ட் இதுதான். ஆனா அந்த ஓனரோ நீ அவன் பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்காக இங்க வேலைக்கு இல்ல அவன் உடம்புல உள்ள அந்த ஃபார்முலாவை எடுக்கிறதுக்காக தான். அதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கிறாப்ல. ஒருவேளை அவன் உடம்புல ஃபார்முலா இல்லனா அப்படின்னு இவ சொல்லவுமே என்னப்பா வளர்ற அப்படின்னு கேட்டா அவனுடைய பெத்தவங்கிட்ட இருந்து டைரக்டா அந்த பவர் அவனுக்கு வந்திருக்கிற வாய்ப்பு இருக்கு. உடம்புல ஃபார்முலாவே இல்லாம சக்திகளை கொண்ட ஒரு எக்ஸ்ட்ராடினரி குழந்தையா இவன் இருந்தா என்ன செய்ய அப்படின்னு கேட்க அப்படின்னா இவன் நமக்கு தேவை கிடையாது. இவன் நமக்கு பிரச்சனை ஆவதற்கு முன்னாடி இவனை முடிச்சு தள்ளிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் கிளம்புறாரு. அப்படி ஈஸியா சொல்லிட முடியாது தலைவரே. நமக்கு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த சக்தி
சக்தி வாய்ந்த மியூலுக்கு எதிரா இவனை தான் பயன்படுத்தணும் அப்படிங்க. அவனை எதிர்த்து சண்டை போடணும்னா நமக்கு இந்த பையன் தேவை. இந்த பையனால அவனுடைய 3வது சக்தியை எழுப்ப முடியும்னு நான் நம்புறேன் அப்படிங்க. அடுத்த நாள் காலையில அந்த ஆய்வு கூடத்துக்கு ஒரு கார் வருது. அந்த பெல்டமண்ட டாக்டர் உள்ள இருந்து இறங்கி வராரு. அந்த ஆய்வு கூடத்துல ரகசிய ரூம்ல நம்ம ஹீரோ அடைச்சு வச்சிருக்காங்க. அப்ப உள்ள வந்த ஒரு பொண்ணு ஒருத்தி, நீ இங்கே இருந்தனா உன்னை வச்சு டெஸ்ட் பண்றேன் விஸ்ட் பண்றேன்னு உன்னை நாசமாக்கி குட்டிச்சவராக்கிடுவாங்க. கூடிய சீக்கிரம் அந்த இடத்த விட்டு நீ எஸ்கேப் ஆகணும். உனக்கு சண்டை போட தெரியுமான்னு கேட்கா. இங்க உள்ள வந்த பெல்டமண்ட டாக்டரோ இவனுடைய டெஸ்ட் ரிசல்ட்டை பார்த்து மிரண்டு போய் உட்காந்துருக்காரு. 204% நியூரல் ஆக்டிவிட்டியா அப்படின்னு தன்னால அசந்து போய் உட்காந்துருக்க. இந்த பக்கம் அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை காப்பாத்தி வெளியே கூட்டு வரா. எதிரில் வந்தவங்க எல்லாத்தையும் அவ அடிச்சு தள்ளுறா. வந்தவங்க எல்லாம் அடிச்சு பறக்க விட்டுட்டு இவங்க ஒரு லிப்ட்ல ஏறி எஸ்கேப் ஆகுறாங்க. அப்ப அந்த பையலோ வெயிட் பண்ணு, எங்க அப்பா இல்லாம என்னால வர முடியாது அப்படிங்க. அவன் அப்பாவே கிடையாது, அவன் ஒரு உதவாக்கல, அவனை விட்டு வான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் மட்டும் போவ அவன் வரமாட்டுக்கான். எனக்கு தேவையான பதில்லாம் அவருடைய ஞாபகத்துல தான் இருக்கு, அதை நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுங்க. சரி அளவு வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்பா இருக்கிற ரூமுக்கு கூட்டு போய் அவரையும் காப்பாத்தி வெளியே கொண்டு போவ எமர்ஜென்சி அலாரம் அடிச்சிருந்து நம்ம டாக்டர் அட்ரியானா ஓடி வந்து சிசிடிவியை செக் பண்ணா ரூம்ல பையன் இல்ல. உடனே செக்யூரிட்டி எல்லாத்தையும் அலர்ட் பண்றா. அப்ப அங்க வந்து அந்த ஏஜென்சி ஓனர் என்ன ஆனாலும் சரி அந்த பையன் இந்த இடத்த விட்டு உயிரோட தப்பிக்க கூடாதுங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பெல்டமண்ட டாக்டர் சட்டுன்னு அப்படியே அங்க இருந்து கையை கட்டி கிளம்புறாரு. அவர் நடக்கிற ஸ்டைல்ல தெரியுது இது டாக்டர் கிடையாது, நம்ம பெர்சிவர் மாமான்னு. அங்க போன அவரு சட்டுன்னு ஒரு செக்யூரிட்டி கார்டு துப்பாக்கி உருவி சுத்தி இருந்த எல்லாத்தையும் சுட்டு மலத்திடுறாரு. பாக்குறதுக்கு டாக்டர் மாதிரி தெரியுறாரு. சிசிடிவி கேமரால தான் அவருடைய உண்மையான தோற்றம் தெரியுது. உடனே வெளியே உள்ள செக்யூரிட்டி ஃபுட்டேஜை பார்க்காரு. நம்ம ஹீரோ அவங்க அப்பாவை கூப்பிட்டுட்டு அங்க இருந்து கார்ல எஸ்ஐ ஓடிக்கிட்டு இருக்கான். வெளியே இருக்கிற செக்யூரிட்டி கார்டுகள்லாம் காரை டமால் துப்பாக்கியில சுட பார்த்தா வெறும் இடத்தை சுட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம பையன் அவன் பவரை யூஸ் பண்ணி இவங்க கார் முன்னாடி போற மாதிரி அவங்கள நம்ப வச்சிடறான். ஆனா இளவு அந்த கேட்டை விட்டு தாண்டி வர்றப்போ கீழே செட் பண்ணி இந்த முள்ளு இவங்க கார் டயரை பஞ்சர் ஆக்கிடுது. 4 வீலும் பஞ்சர் ஆனதுல நேரா போய் காரு பக்கத்துல இந்த காட்டுக்குள்ள கவுந்துருது. இங்க லேபுக்குள்ள டாக்டர் அட்ரியானா வந்து பாக்கங்க. லேப்ல உள்ள எல்லாரும் செத்து கிடக்காங்க. அங்க காட்டுக்குள்ளேயோ கார் கவுந்து கிடக்க அங்க ரோட்ல இன்னொரு கார் வந்து நிக்கி. அதுல இருந்து வெளியே இறங்கி வந்த பெர்சிவர் மாமா நம்ம பயலை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிக்காது. ஆனா ஒன்னும் பண்ணாம போயிடுறாரு. கார்ல இருந்து வெளியே வந்த அந்த பொண்ணு நம்ம ஹீரோவையும் அவனுடைய அப்பாவையும் கைத்தாங்களா பக்கத்துல இருக்கிற ஒரு ஹோட்டல்ல கொண்டு வந்து தங்க வைக்க. அங்கேயே படுத்து தூங்கி பிளாட் ஆயிட்டு காலையில எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறப்போ நம்ம ஹீரோ அந்த பொண்ணுட்ட உன்னாலையும் இந்த மாதிரி மைண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ண முடியுமான்னு கேட்கான். ஆனா அவ சாதாரண பொண்ணுதான் போல இருக்க, அவளுக்கு இந்த சக்தியும் இல்ல. அப்படியே அவளை பாக்குறப்பெல்லாம் அவ கூட கடலை போட்டு ஒரு கட்டத்துல அவளை கிஸ் அடிக்கிற லெவலுக்கு போயிடுறான். ஆனா ஏனோ தெரியல அடிக்காம விட்டுறான். சரி நமக்கு இப்போ அதுக்கு நேரம் கிடையாது, அவங்க அப்பாட்ட போயிட்டு எல்லா உண்மையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவரோட ரூமுக்குள்ள போறான். அவர் சரக்கு அடிச்சுட்டு மட்டையாகி கிடக்காரு. இவர் இப்படி பண்ணிக்கிட்டு கிடக்காத, என் கேள்விகளுக்கு எப்படி பதில் கிடைக்கும் அப்படின்னு இவன் புலம்ப. அந்த பொண்ணோ இவர் இங்கேதான் இருக்காரு, அவர் மைண்டுக்குள்ள பூந்து எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோ அப்படிங்க. உடனே இவன் நேரா போய் அவர் படையில கைய வச்சு இவன் பவரை யூஸ் பண்ணுவோம் அவரோட மைண்டுக்குள்ள போயிடுறான். அதுல மறுபடியும் அந்த பிளாஷ்பேக்ல உள்ள லேபுக்கு போறான். இவனோட அப்பா அங்க இருக்க. அங்க ஒரு லேடி டாக்டர் ஒருத்தங்க வந்து சின்ன பையனா இருந்த நம்ம ஹீரோவை ஒரு வேன்ல கொண்டு போய் ஏத்துறாங்க. வேனுக்குள்ள இருந்த ஆள்கிட்ட இந்த பயலுக்கு இன்னைக்கு நைட்டே ஃபார்முலாவை உடம்புல ஏத்த சொல்லி நம்ம ஓனர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த வேனுக்குள்ள யார் இருக்காங்கன்னு இவன் பார்க்கலான்னு பார்க்கான். ஆனா கருப்பா முக்காடு போட்டு கையில 3 விரல் இல்லாத ஒரு ஆள் உட்காந்துருக்க மட்டும்தான் இவனுக்கு தெரியுது. அப்படியே ஷாக் ஆகி வெளியே வந்துடுறான். அடுத்த சீன்ல இவங்க இந்த இடத்த விட்டு தப்பிக்கிறதுக்கு காசு பணம் தேவைப்படும் அப்படிங்கறதுனால அந்த பொண்ணு ஐடியா கொடுத்து நம்ம ஹீரோ பேங்கை கொள்ளையடிக்கலான்னு வரான். அப்ப அங்க உள்ள கேஷியர்கிட்ட இவன் ஒரு செக்கை கொடுத்து அதை நான் வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்ல அந்த கேஷியர் 5000 யூரோவை இவன் கையில கொடுத்து அனுப்பி விட்டுருந்தாங்க. இவன் வெளியே போவும் தான் அவங்க செக்கை கொண்டு போய் டிராயர்ல போடலான்னு பார்க்காங்க. அது வெறும் பேப்பர். அவன் சக்தியால இவங்க கண்ணுக்கு அதை 5000 யூரோ மதிப்புள்ள செக்கு மாதிரி தெரிய வச்சிருந்திருக்கான். பக்குன்னு நெஞ்சடைச்சு போவ ஆளை விட்டு இவனை தொலைறாங்க. அதுக்குள்ளேயும் இவனும் அந்த பொண்ணும் இவங்க ரூமுக்கு ஓடி வந்துடுறாங்க. உள்ள வரவும் அந்த பொண்ணு பைபிள் இவனை பார்த்து எல்லாம் திரைச்சி தொங்க விட்டல அப்படின்னு இவனை ஏத்தி விடுறா. அப்படியே பணத்தை தூக்கி போட்டு பண மலையில நனைஞ்சாவ ஒரு குளியல போடலான்னு பாத்ரூம்குள்ள போறா. இவன் லைட்டா எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு வெளியே ஏதோ கார் வந்து நிக்கிற சத்தம் கேக்கு. யாருன்னு எட்டி பார்த்தா விரோதக்காரங்க போல இருக்க. உடனே இவன் கதவுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறான். பார்த்தா நம்ம பெர்சிவர் மாமா கதவை திறந்துட்டு உள்ள வர்றாரு. உள்ள வரவுமே ஆளே இல்லாத பாலடைஞ்ச வீடு மாதிரி அவருக்கு தெரியுது. அப்படியே சுத்தி முத்தி பார்த்தவரு அங்க மூடி வச்சிருந்த கண்ணாடியை சடார்னு திறக்கவும் நம்ம ஹீரோ அங்க நின்று அவன் சக்தியை பயன்படுத்திட்டு இருக்கான்னு தெரிய வந்துருது. தம்பி நம்மளோட சக்தி கண்ணாடியிலையும் என்கிட்டையும் வேலை பார்க்காடே, ஒழுங்கா நான் சொல்றத கேளு அப்படின்னு சொல்லவும் ஹீரோ வந்து இவனை அடிக்க வேணா. 2 பேருக்கும் சண்டை வருது. அவனை தூக்கி போட்டு பிளந்த பெர்சிவர் மாமா நான் சொல்றத கேளு அப்படின்னு அவன் கண்ணை பார்த்து இவன் சக்தியை பயன்படுத்த இவன் பண்ணது எல்லாமே இப்ப இவனுக்கு ரிவர்ஸ்ல தெரியுது. இறுதியா இவன் லேப்ல அவங்க அம்மா கூட உட்கார்ந்து இருந்த இமேஜ் தெரியுது. அது போலாண்ட்ல உள்ள வார்சா நகரம்னு ஒரு போர்ட்ல எழுதி இருக்கு. அப்படியே மயங்கி விழுந்துடுறான். கண்முழிச்சு பார்த்தா பெர்சிவர் மாமாவை ஆளை காணும். அவங்க ஐயா தாங்க நின்றுகிட்டு இருக்காரு. நம்ம உடனே வார்சாக்கு கிளம்பணும், அதுக்கு காசு தேவைப்படுது அப்படின்னு சொல்ல வார்சாக்கு எதுக்குடே போகணும் அப்படின்னு கேட்காரு. வார்சாக்கு எதுக்கு போகணும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அங்கிருந்து தான் நீங்க என்ன எங்க அம்மாட்ட இருந்து பிரிச்சு கொண்டு வந்து உங்களை மாதிரி ஒரு பிச்சைக்கார வாழ்க்கையை வாழ வச்சிட்டீங்க. நான் எல்லா கேள்விகளுக்கான பதில கண்டுபிடிக்க போறேன்ட்டு கத்துறான். இது எல்லாத்தையும் பாத்ரூம்குள்ள குளிச்சிட்டு இருந்த இவனோட ஆளு துண்டை கட்டிட்டு அங்க ஒளிஞ்சிருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். இவர் அந்த பையன்ட்ட அங்க போவாதன்னு எவ்வளவோ கெஞ்சி கேட்காரு. ஆனா அவன் கேட்க மாட்டுக்கான். நீ அப்பனே கிடையாது, நீ சொல்றது எதுக்குல கேட்கணும் அப்படின்னு சொல்ல நான் அப்பனா இல்லாம இருக்கலாம், ஆனா நீ என்னுடைய பையன். வார்சாக்கு போய் அங்க உள்ள உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டா வலியும் வேதனையும் தான் உனக்கு மிஞ்சும். அதுக்கு மேல ஓ இஷ்டம்னு சொல்லிடுறாரு. இந்த பக்கம் அந்த ஏஜென்சி ஆபீசர்களோ நம்ம பையன்
பேங்க்ல இருந்து திருடிட்டு போன நோட்டில் உள்ள நம்பர்களை வச்சு அவனை ட்ரேஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம டாக்டர் அட்ரியானாக்கு ஒரு ஃபோன் கால் வருது. பயல பிடிச்சிட்டோம், அவன் அந்த காசை வச்சு 2 ட்ரெயின் டிக்கெட் வாங்கியிருக்கான் அப்படிங்க. அதை கேட்ட உடனே இவங்க புரோட்டோகாலை ஆக்டிவேட் பண்றாங்க. அவங்க வார்சால உள்ள அந்த பழைய லேபுக்கு தான் போய் சேருவாங்கன்னு ஏற்கனவே தெரிஞ்ச டாக்டர் அட்ரியானா அங்க ஸ்னைப்பர் துப்பாக்கிகளோட ஆள்களை செட் பண்ணிருக்கா. நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணு கார்ல இருந்து இறங்கி வர இவங்க ரெடியா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அங்க நைஸ் போல வந்த பெர்சிவர் மாமா சத்துன்னு எல்லாத்தையும் சுட்டு கொண்டுதல். இவங்க 2 பேரும் அந்த லேபுக்குள்ள போய் பார்க்காங்க. அந்த லேபே பால் அடைஞ்சு கிடக்கு. ஆனா அதுக்குள்ள சுத்திட்டு இருக்கப்போ ரூமுக்குள்ள போவும் நம்ம ஹீரோக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வருது. இந்த ரூம்ல தான் இவன் சின்ன பையனா தன்னோட அம்மா கூட அடைக்கப்பட்டிருந்தான். இந்த ரூம்ல ஏதாவது ஒரு துப்பு கிடைச்சி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கராத்தே ஸ்கில்ல யூஸ் பண்ணி டம்மு செவுத்த கூத்தி உடைச்சிடறான். அதுக்கு பின்னாடி ஒரு ரகசிய ரூம் மாதிரி இருக்கு. அங்க ஏகப்பட்ட டாக்குமெண்ட்டுகள் லேப் ரிப்போர்ட்டுகள்லாம் வச்சிருக்காங்க. அதை தேடுறப்போ அதுல ஒரு டாக்குமெண்ட் பஞ்ச் ஒன்னு கிடைக்குது. அதுல இவனோட அம்மாவோட போட்டோ இருக்கு. அங்க இவன் அதை பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பக்கம் டாக்டர் அட்ரியானா இவங்க அப்பாவோட வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த போட்டுக்குள்ள வந்துடுறா. அவங்க ஐயா உள்ள வரவும் அவரை மடக்கி பிடிச்சாவே அந்த கடைசி பரிசு வரையும் உன் பையனை வழிமாத்த பாக்குறான். உன் பையன் தான் மியூலுக்கு எதிராக இருக்கிற ஒரே நம்பிக்கை. அவன்கிட்ட போய் பேசி அவனுக்கு புரிய வையின்னு சொல்லிட்டு அவ போயிடுறா. இந்த பக்கம் நம்ம பையன் அந்த லேப்ல இருந்து டாக்குமெண்ட் எடுத்துக்கிட்டு வெளியே வந்துகிட்டு இருக்கப்போ அங்க பெர்சிவர் மாமாவும் இவன் கூடயே சுத்திட்டு இருந்தாலும் அந்த பொண்ணு வந்து நிக்காங்க. இவன் கூட என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா உனக்கு பதில்கள் வேணா இவர் சொல்றதை கேளுன்னு அவ சொல்றா. அட கோட்டிக்காரி அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயந்து போவ பெர்சிவர் மாமா முன்னாடி நடந்து வராரு. சடார்னு துப்பாக்கி எடுத்து அவர் சொல்றான். ஆனா அவர் அசால்ட்டா நடந்து வராரு. ஏன்னா அவருக்கு தெரியும் அது உண்மையான துப்பாக்கி கிடையாது. இவன் பவரை யூஸ் பண்ணி அப்படி தெரிய வைக்கானு. நம்ம ஹீரோ அவனே 5-6 பேர் மாதிரி தோண வச்சு அங்கங்க துப்பாக்கிகளோட நிப்பாட்டி வச்சிருக்கான். அப்ப நடுவில் மாட்டிக்கிட்ட பெர்சிவர் மாமா அங்க நிக்கிற பொண்ணுட்ட யாரு உண்மையான ஆளு அப்படின்னு கண்ணிலே கேட்க அவ கரெக்டா கையை காமிச்சிடுறா. நேரா அங்க போய் அவனை துப்பாக்கி முனையெல்லாம் பிடிச்சிடுறாரு. தம்பி இந்த டிபாங்ஸ் டிலாக்ஸ் எல்லாம் வேற யார்கிட்ட வச்சுக்கோ. நான் உனக்கு உதவி பண்ணதான் வந்திருக்கேன். உன்னுடைய அம்மா எங்க இருக்காங்கன்னு உனக்கு தெரியணும்னா நான் சொல்றதை கேளு அப்படிங்கிறாரு. இவருக்கு எப்படி அது தெரியும்? இவன் ஷாக்காயிடும். இந்த மாதிரி சக்தி கொண்டவங்க எல்லாரும் எப்ப உருவாக்கப்பட்டாங்கன்னா 2ஆம் உலக போறப்போ எதிரிகளுக்கு எதிராக பயன்படுத்த ஒரு விசேஷ ஃபார்முலாவை கண்டுபிடிச்சு போர்ல சண்டை போடுறதுக்கு வாலண்டியர்களை கூப்பிட்டு அவங்க உடம்புல இந்த ஃபார்முலாவை செலுத்தி அவங்கள இந்த சக்தி வாய்ந்த வீரர்களை மாத்திருக்காங்க. ஆனா உலக போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சக்தி இருக்கிறவங்க அரசாங்கத்துக்கு தேவையில்லாம போயிட்டாங்க. அதனால இவங்க வெளியே உலாவக்கூடாதுன்னு ஒவ்வொருத்தரையா அரசாங்கமே போட்டத்துல ஆரம்பிச்சது. ஒண்ணுமே தெரியாத நாட்டுக்கு போராடின இவங்களை அரசாங்கமே கொள்ளுதுங்கிறத பார்த்த உடனே அவங்க குரூப்ல உள்ள சக்தி வாய்ந்த ஒருத்தன் அரசாங்கத்துக்கு எதிராக போராட ஆரம்பிச்சான். இவங்களை கொல்ல வர்ற ஆளுகளை அவன் 2 ஸ்டெப் முன்னாடியே கண்டுபிடிச்சு கொண்டான். அவன் தான் அந்த மியூல் அவேர்னஸ் ஒரு குரூப் ஆரம்பிச்சு இந்த சக்தி உள்ளவங்களை எல்லாம் ஒண்ணு சேர்த்து அவங்க வெளி உலகத்துக்கு தெரியாத மாதிரி இருக்கக்கு என்னெல்லாம் பண்ணுன்னு ஒரு ரூல்ஸை போட்டு கொடுத்தான். அப்போ ஒரு நாள் தான் நம்ம ஹீரோ 2 பெர்சிவர்களுக்கு ஒரு குழந்தையா பிறந்திருக்கான். இதுவரை மக்கள் உடம்புல ஃபார்முலாவை ஏற்றி தான் அவங்களுக்கு சக்தி வந்திருக்கு. ஆனா இவன் ஒருத்தன் தான் ஃபார்முலாவே இல்லாம 2 பெர்சிவர்களுக்கு குழந்தையா பிறந்து சக்தியை கொண்டவனா இருக்கான். அதனால தான் அந்த ஏஜென்சி ஒன்ன பிடிச்சு மியூலுக்கு எதிராக ஒன்ன பயன்படுத்த சதி பண்றாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க சடான்னு வெளியே கதவு தொலைக்கிற சத்தம் கேக்கு. உடனே பெர்சிவர் மாமா எந்திரிச்சு போய் பார்க்காரு. அங்க ஏஜென்சியோட ஆளுக உள்ள பூந்துகிட்டு இருக்காங்க. அவரு நம்ம ஹீரோட்ட நான் சண்டை போட ஆரம்பிச்ச உடனே இங்க இருந்து கிளம்பி நேரா ஸ்பெயின்ல உள்ள மேட்ரிட்ங்கிற ஊருக்கு போ, அங்க உனக்கான பதில் காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்காரு. வேற வழி இல்லாத நம்ம ஹீரோவும் அவர் சொல்றதை கேட்டுட்டு அங்கிருந்து கிளம்ப தலைவர் பெர்சிவர் மாமா 2 துப்பாக்கி எடுத்துக்கிட்டு உள்ள வர்ற ஏஜென்சி ஆளுகளெல்லாம் மலமலன்னு சுட்டு தள்ளுறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணு அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. அப்ப அங்கேயும் ஆளுங்க வந்து ரவுண்ட போட அந்த பொண்ணு எல்லாரையும் பறந்து அடிக்கா. படி வழியா ஏறி வந்துட்டு இருந்த ஆளுங்களை பெர்சிவர் மாமா அவங்க உடம்பு மேல கொடூரமான சிலந்தைகள் ஏறி கடிக்கிற மாதிரி அவங்கள நம்ப வச்சிடறாரு. அவங்க எல்லாம் உடம்ப பிடிச்சிட்டு படுத்துறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணும் அந்த பில்டிங்ல இருந்து எப்படியோ எதிரில் வந்தவங்க எல்லாம் அடிச்சு போட்டு தப்பிச்சு ஓடிடுறாங்க. ஆனா பாவம் இவங்களுக்கு உதவ வந்த பெர்சிவர் மாமா அவங்ககிட்ட பிடிபட்டுறாரு. அவரை பிடிச்சு கொண்டு போய் அந்த ஏஜென்சியோட ஹெட் குவார்டர்ஸ்ல ஒரு ரூம்ல கட்டி போட்டுருந்தாங்க. மண்டையில இரும்பு முகமுடி. அவருக்கு எதிராக ஒரு மிஷின் கண்ணை கொண்ட தானியங்கி ரோபோட்டை நிப்பாட்டிருக்காங்க. ஏன்னா அவர் இருக்கிற ரூமுக்குள்ள ஆள் அனுப்புறது இவங்களுக்கு தான் ஆபத்து. அந்த தானியங்கி ரோபோட் மூலமாவே இவர் கையில ஒரு ஊசியை போட்டு ஒரு மருந்தை ஏத்தி அவர் சக்தியை வச்சே இந்த பையன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க பார்க்காங்க. பிறகு அவர் உடம்புல இருந்து ரத்த சாம்பிள் எடுத்து அதுல இருந்து ஃபார்முலா கிடைக்குதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்காங்க. ஆனா அந்த டெஸ்ட்ல கிட்டத்தட்ட அவர் சாவர மாதிரி போயிடுறாரு. அப்ப கரெக்டா உள்ள வந்து அந்த ஏஜென்சி ஓனர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, டெஸ்ட்டை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அட்ரியானாவுக்கு உத்தரவு போட்டு அந்த டெஸ்ட்டை நிப்பாட்டிடுறாங்க. பெர்சிவர் மாமா உட்கார்ந்த இடத்துல பொந்துட்டு மயங்கி விழுந்துடுறாரு. அப்போ அந்த ஏஜென்சி ஓனர் டாக்டர் அட்ரியானாவை தனியா கூப்பிட்டு பிடிச்சி ஏறிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் கண்முழிச்ச நம்ம மாமா ரொம்ப தாகமா இருக்கு, குடிக்க கொஞ்சம் தண்ணி தாங்கன்னு கேட்கிறாரு. ஆனா இவனை முகமுடிய கழுத்தை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாய் இருக்கிற இடத்துல மட்டும் அந்த ரோபோ வச்சு ஒரு ட்ரில்ல போட்டு அதுல ஸ்ட்ராவை விட்டு இவருக்கு தண்ணி கொடுக்காங்க. ஆனா சின்ன ஓட்ட கிடைச்ச உடனேயே மாமா அவர் சக்தியை பயன்படுத்தி அந்த ரூமுக்கு வெளியே உட்காந்து அந்த ரோபோவை ஆக்டிவேட் பண்ணிட்டு இருந்த ஒருத்தனை கண்ட்ரோல் எடுத்துறாரு. அவன் கண்ட்ரோலே இல்லாம கையை ரோபோட்டை ஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்கி நேரா ரூமுக்கு வெளியே நின்றுட்டு இருந்த அந்த ஏஜென்சி டீம் நோக்கி திரும்பின அந்த ரோபோட்டு மிஷின் கன் வச்சு மட்டன்னு அடிச்சு எல்லாரையும் காலி பண்ணிடுது. எல்லாரையும் சோழி முடிச்சுக்கிட்டு முகமுடிய கலத்திட்டு நம்ம மாமா அசால்ட்டா எந்திரிச்சு வெளியே போயிடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவோ அவர் சொன்ன ஸ்பெயின்ல உள்ள அந்த மேட்ரிட் ஊருக்கு வரான். அங்க அவர் கொடுத்த ஒரு அட்ரஸ்க்கு போய் அந்த வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம். அங்க சேது பட விக்கிற மாதிரி இவனுடைய அம்மா சுயநினைவு இல்லாம உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அங்க பெர்சிவர் மாமாவும் வந்துடுறாரு. உங்க அம்மா என்ன உயிரோட தாண்டி இருக்காங்க, அவங்களோட மைண்டுக்குள்ள போய் அவங்ககிட்ட பேசு
அப்படிங்கவும் இவன் அவங்க கையை தொட்டு அவங்க மைண்டுக்குள்ள போறான். அப்போ அந்த மெமரிஸ்குள்ள பெர்சிவர் மாமாவும் வந்து நிக்காரு. உங்க அம்மா பிடிபடுறதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலாவுடைய கடைசி காப்பியை உன்னோட நினைவுகள்ல இம்ப்ளான்ட் பண்ணிட்டாங்க. பிறகு ஒரிஜினல் ஃபார்முலாவை அவங்க அழிச்சிட்டாங்க. இப்போ அந்த ஃபார்முலா கிடைக்கக்கூடிய ஒரே இடம் உன்னுடைய மெமரிஸ் மட்டும்தான். அந்த ஃபார்முலாவை நீ எனக்கு சொன்னா நம்மள மாதிரியே இன்னும் பல பெர்சிவர்களை உருவாக்கி நம்ம ஏஜென்சியை அடிச்சு துவம்சம் பண்ணிடலாம். இனிமே எந்த ஒரு பெர்சிவருக்கும் எந்த வலியும் வேதனையும் ஏற்படாதுங்க. அப்பதான் அவன் கவனிக்கான், சின்ன பையனா இருந்த இவனுக்கு முன்னாடி ஏகப்பட்ட கெமிக்கல் பாண்டிங் பொம்மைகள்லாம் இருக்கு. அதுலதான் ஃபார்முலா இருக்குமோன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க, எங்க அம்மா ஏன் யாருக்கும் அது கிடைக்க கூடாதுன்னு நினைச்சாங்க அப்படின்னு யோசிக்கவும் திடீர்னு இவனுக்கும் பெர்சிவர் மாமாக்கு நடுவுல ஒரு கண்ணுக்கு தெரியாத செவுறு மாதிரி உருவாகுது. அதை அந்த ஆளு குத்தி உடைச்சிட்டு உள்ள வர பார்க்காது. ஆனா ஒவ்வொரு தடவை அவர் அந்த செவுத்துல குத்தவும் இவங்க அம்மாக்கு நெஞ்சில வலி ஏற்படுது. குத்துறதை நிப்பாட்டுங்க அப்படின்னு உள்ளே சொல்றான். அதை கேட்காம அந்த ஆளு குத்திட்டே இருக்க சட்டுன்னு மெமரியை விட்டு இவன் வெளியே வந்துடுறான். கடைசி ஒரு வாட்டி இவனை பார்த்து சிரிச்ச அவங்க அம்மா அவங்க உயிர் பிரிஞ்சிருது. அந்நேரம் பார்த்து ஏஜென்சியோட ஆளுங்க இந்த பில்டிங்க்கு வெளியே ரவுண்ட போட்டுருந்தாங்க. இவங்க அம்மா இறந்து போனதும் கடுப்பான நம்ம ஹீரோ வெறியாகி மதம் முடிச்சிடறான். கண்ணு என்னெல்லாம் கருப்பா மாதிரி மதம் முடிச்ச யானை மாதிரி வந்த அவன் அங்க நின்ன வீரர்கள் எல்லாம் அவங்க கையில உள்ள துப்பாக்கியால அவங்களே சுட வைக்கான். இவனோட சக்தி அளவு கடந்து போவ அங்க உள்ள நிலைமை அதிருது. அதை பார்த்து பெர்சிவர் மாமாவே ஷாக் ஆகி நிக்காரு. இதுதான் இவங்க சொல்லிட்டு இருந்த அந்த தேர்ட் பவர். அந்த வெளியில அப்படியே இவன் வெளியே போய் நிக்க அங்க இருந்த டாக்டர் அட்ரியானாவோ இல்ல நீ தப்பு பண்ற, இதை நிப்பாட்டு அப்படின்னு சொல்ல சட்டுன்னு அவங்கள திரும்பி ஒரு முறைக்கிறான். உடனே அவங்க கண்ட்ரோல் இல்லாம கையில உள்ள துப்பாக்கிய அவங்க தலையிலே வைக்காங்க. அப்ப அங்க வந்த பெர்சிவர் மாமா இவதாமல எல்லாத்துக்கு காரணம், இவள முத போட்டு தள்ளி அப்படிங்க. ஆனா அவங்களோ இல்ல அந்த ஆளு சொல்றத நம்பாத, உங்க அம்மா இறந்து பல வருஷங்களாச்சு. இப்ப நீ பார்த்தது உண்மையில உங்க அம்மா கிடையாது, உங்க அம்மா அங்க இருக்கிற மாதிரி உன்னை நம்ப வைக்க அவன் பண்ண ப்ரொஜெக்ஷன் அப்படிங்காங்க. நம்ம பையன் குழம்பி போயிடுறான், யாரை நம்புறேனே தெரியல. அப்ப பின்னாடி அவங்க அப்பாவோட குரல் கேக்கு, இல்ல தம்பி அவங்க சொல்றது உண்மைதான், உங்க அம்மா இறந்து பல வருஷம் ஆச்சு, நீ இப்ப பார்த்தது உங்க அம்மாவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வர இவன் எல்லா உண்மையை சொல்லிடுவான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சடார்னு பெர்சிவர் மாமா ஒரு துப்பாக்கி அங்க போட்டு நம்ம ஹீரோவுடைய அப்பாவை அவர் கையாலே எடுத்து தன்னோட வாயில சுட வச்சிடுறாரு. நம்ம ஹீரோ கதறிடுறான். அவர் கீழே விழுந்து சாவ கிடக்க ஓடி போய் அவர் கையில தாங்கல நம்ம ஹீரோ. அப்பதான் அவங்க அப்பாவோட மெமரிக்குள்ள உண்மையா பார்க்கான். பார்த்தா இவனுடைய அம்மா தான் இவன் சின்ன வயசுல இருக்கிறப்போ அந்த பையன் ஆபத்துல இருக்கான், நீங்க தான் அவனை காப்பாத்தணும்னு இவர்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டனாலதான் நம்ம ஐயா அந்த பயல அந்த லேப்ல இருந்து தூக்கிட்டு வெளியே ஓடி வந்திருக்காரு. அதுக்கு பிறகு அவர் இவனை வளர்த்த ஞாபகங்கள் நினைவுகள் எல்லாத்தையும் அவன் பார்க்கான். இவங்க ஐயா உண்மையில ஒரு நல்லவர், இந்த பெர்சிவர் மாமா தான் கதையை விட்டாருங்கிறது இவனுக்கு புரிஞ்சிருது. அது புரியலக்குள்ளே இவங்க ஐயா உயிரை விட்டுறாரு. உடனே வெளியில மாமா போட்டு தரலான்னு இவன் தேடி வர அங்க கூட்டத்துக்குள்ள மாமா ஒளிஞ்சிருக்காரு. அப்படியே இவன் பவரை பயன்படுத்தி எல்லார் மைண்டையும் கண்ட்ரோல் பண்ணி ஏசப்பா கடலை பழந்த மாதிரி இவன் மக்கள் கூட்டத்தை பழந்துடுறான். அங்க மாமா இவன் லவ் பண்றானே அந்த பொண்ணோட தலையில துப்பாக்கி வச்சுக்கிட்டு நிக்காரு. நம்ம ஹீரோ பவரை பயன்படுத்தி மாமா கையை அங்கிருந்து நவட்டலான்னு பார்க்கான். ஆனா நவட்ட முடியல, என்ன பண்ணுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்க. அப்போ பெர்சிவர் மாமா அங்க படுத்து கிடந்த மக்கள்ல ஒவ்வொருத்தனையும் ஆக்டிவேட் பண்ணி நம்ம ஹீரோ வந்து அடிக்க விடுறாரு. பொதுமக்களாச்சு அவங்களை அடிக்க கூடாதுன்னு நம்ம ஹீரோவும் விலகி போறான். ஒரு கட்டத்துக்கு மேல பொங்கடா போக்கத்த பயிலன்னு சொல்லிட்டு இவனும் வர்ற எல்லாரையும் அடிச்சு தள்ளிட்டு நேரா பெர்சிவர் மாமா முன்னாடி போய் நிக்கான். அப்போ அந்த மாமா கூட்டத்துல இருந்து ஒரு மலமாட்டு பயில எழுப்பி நம்ம ஹீரோ சங்க பிடிச்சு அப்படியே தூக்கிட. அப்ப அங்க வந்த டாக்டர் அட்ரியானா அந்த மலமாட்டு பயில சுட்டு நம்ம ஹீரோவை காப்பாத்திடுறாங்க. உடனே ஹீரோ வெறியில கீழே கடந்து ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு மாமாவை நோக்கி குறி வச்சு பார்க்க, நீ என்ன சுட்டானா அவளை சுட்டுருவான்னு மாமா ஹீரோ லவ் பண்ற அந்த பொண்ணு தலையில துப்பாக்கி வைக்காது. அவளை ஒன்னும் பண்ணிடாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கதற. அதை கேட்ட டாக்டர் அட்ரியானா இது அவளா, இல்ல அவன் சொல்றது எதுவும் நம்பாத, அங்க அந்த ஆளை தவிர வேற பொண்ணு யாருமே இல்ல அப்படின்னு சொல்ல ஹீரோ ஷாக் ஆகுறான். பார்த்தா உண்மையிலே மாமா பக்கத்துல யாருமே இல்ல, அவன் ஒரு ப்ரொஜெக்ஷனை போட்டு உன் மைண்ட்ல ஏத்தி விட்டுருக்கான், அந்த மாதிரி ஒரு பொண்ணே கிடையாது அப்படின்னு டாக்டர் அட்ரியானா சொல்றாங்க. அப்பதான் நமக்கே காட்டுறாங்க இவ்வளவு நேரமா அந்த பொண்ணு சண்டை போட்டது அந்த பொண்ணு கூட ஓடினது எல்லா சீன்லயுமே இவனை தவிர வேற யாருமே கிடையாது. இவன் மொத கேம் சென்டர்ல விளையாண்டு இருக்கும் போது உள்ள புந்த பெர்சிவர் மாமா இவன் மேல அவரோட பவரை யூஸ் பண்ண பார்த்தாரு. அப்பதான் இவன் மண்டைக்குள்ள ஒரு பொண்ணு இருக்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனை போட்டு விட்டாரு. அது தெரியாத இவன் நமக்குன்னு ஒரு ஏஞ்சல் வந்திருக்கான்னு சூதுகவும் விஜய் சேதுபதி மாதிரி இல்லாத பொண்ணு லவ் பண்ணிட்டு சுத்திட்டு இருந்திருக்கான். அவ உண்மை இல்லன்னு இப்ப இவனால் நம்ப முடியல. வெறியான அவன் சட்டுன்னு துப்பாக்கி எடுத்து அந்த பொண்ணை சுட அதுக்கு பின்னாடி இந்த பெர்சிவர் மாமா குண்டடிப்பட்டு விழுந்துடுறாரு. ஆனா அவளுக்கு ஒன்னும் ஆவல. அவ போய் அவ ஒரு ப்ரொஜெக்ஷன் தெரிஞ்சும் அவளை இவனால விட முடியல. அவ ஓடி வந்து இவனை கட்டிப்பிடிக்க இவன் அவ கூட இமேஜினரியாவே வாழ ஆரம்பிச்சிடறான். அடுத்த சீன்ல நம்ம டாக்டர் அட்ரியானாவும் இவனுடைய அப்பா அம்மா சமாதிக்கு இறுதி மரியாதையை செலுத்திட்டு வராங்க. அப்ப டாக்டர் அட்ரியானா நீ எங்க பக்கம் இருக்கணும்டே, இந்த போர்ல நம்ம ஜெயிக்கணும்னா உன்னோட உதவி எங்களுக்கு தேவை, நீ எங்க பக்கம் இருக்க போறியா இல்ல அந்த அவேர்னஸ் பக்கம் இருக்க போறியான்னு நீயே முடிவு பண்ணு அப்படிங்காங்க. நான் என் ஆளு பக்கம் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத ஆளு கூட கார்ல ஏறி கிசா போட்டு நம்ம ஆள் அந்த ஊரை விட்டே கிளம்பி போயிடுறான். அதோட இந்த படம் முடிஞ்சிருது. இன்னைக்கு பார்த்த இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இன்னும் வினோதமான படங்களை பார்க்கறதுக்கு VOT Films சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.